அவ்வளவுதான் மக்களே, வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சு போச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். மனசுக்கு ரொம்ப அது ஒரு இறுக்கமான திடமான சூழல். ஏன்னா தொடர்ந்து துவானியாக போனால் உண்மையிலே அந்த வண்டியில் இருப்பேன். உங்களுக்கே தெரியும், நான் வந்து நியூஸ் போடுறது வண்டியிலே உட்காந்துருப்பேன், எங்கேயும் போகிறதில்ல. என்னோடய ரூமில் இருந்து கூட நான் வெளியில் ரோட்டுக்கு போயிட்டு நிற்கிறது இல்லை. நியூஸ்ன்னு யூடியூப்னு இதுக்கு பின்னாலே தெரிகிறது. அப்போ நான் பாபாவை கொண்டு போய் இறக்கி விட்டாலும் வண்டியில் இருப்பேன். உடனே அந்த வீட்டில் இருக்கிற அந்த மற்ற வேலை செய்கிற அந்த ஹாரிஸ் எல்லாம் இருக்கிறாங்க தானே, துவானியால் வேலை செய்யக்கூடியவங்க, அவங்கள்ட்ட எனக்கு ஜூஸ், சம்மூன், தண்ணி பாட்டில் அந்த பாபா கொடுத்து அனுப்புவார். எங்கள் பாபா மறந்துருந்தாலும் பாபா கடைசியாக வரும்போது சரி எடுத்துகிட்டு வருவார். ஆனால் அந்த பாபா போய் இறங்கின உடனே அவர் வந்து உட்கார்ந்த உடனே துவானியாவில் யாரோட எங்கள் பாபாவை கண்டதுமே யாரோட வந்தீங்கன்னு கேட்டு வந்து, நான் டிரைவரோட வந்தேன், இப்படி அகமதோட வந்தேன் அப்படின்னு சொன்னதுமே உடனே வேலை செய்கிற அந்த பையனை கூப்பிட்டு உடனே கொடுத்து அனுப்புவார். அதே நான் உள்ளே போயிருந்தால் உடனே எனக்கு வந்து இந்த இது கொடுப்பாரு, காசு 1 தினார் 2 தினார் கை லெவலில் இருக்குது, உடனே கூப்பிட்டு கொடுப்பாரு. முன்னாள் மன்னரில் இப்போதைய மன்னர் ஷேக் மிஷால் அஹமத் அல் ஜாபர் சபா அவருடைய கிளாஸ்மேட், ஒன்றா படித்தவங்க. பாபா அசீஸ் கத்தான் அப்படின்னு சொன்னால் தெரியும், பயானில் அவங்களுடைய ஃபேஹா மற்றும் சில பகுதிகளில் அவங்களுடைய ஃபுல் ஃபேமிலி இருக்குது. அல்லாஹ் ரஹ்மா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் திஹல் ஜன்னா யா ரப். ஆனால் நான் என்னோட வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட பாடம் அது நான் கண்டிருக்கிறேன். நான் பார்த்த அளவில் அந்த நல்ல அடியார்கள், நம்மளுக்கெல்லாம் எந்த நாளில் டிக்கெட் எழுதப்பட்டிருக்கோ தெரியல, ஆனால் நல்ல அடியார்கள் உடனே இறைவன் எடுத்துக்கொள்கிறான்ல, இறைவன் உடனே பக்கத்தில் எடுத்துக்கொள்கிறான். நல்ல அடியார்கள், நிறைய நல்ல மனுஷர்கள் நான் பார்த்துருக்குறேன். அவங்களும் நல்ல இபாதத்தாலி, நல்லா தொழுகக்கூடியவர், நல்ல தான தர்மம் செய்யக்கூடிய மனுஷன். அதே மாதிரி இந்த மனுஷனோட நல்லா அனுசரித்து போகக்கூடியவர். எவ்வளோ பேர் நல்ல சொல்லுவாங்கள்ல, 40 பேர் நல்லவன்னு சொன்னாலே நரகம் ஹராம் அப்படின்னு. இதோ எங்கள் பாபா வெளியாகிட்டாருன்னு நினைக்கிறேன். சரி, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அவருக்கு உயர்ந்த சொர்க்கத்தை கொடுக்கட்டும். சரி மக்களே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். صالح. يلا صالح.